தகப்பன்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மாலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வந்து இந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க, மிக்க மகிழ்ச்சி. இந்த வசனம் எதுக்காக என்றால், உங்களுக்கு சமாதானத்தை இயேசு கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு நிம்மதி இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். என வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குங்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உனக்கு இளைப்பால் தருவார். இந்த இயேசுவை நம்பினா உங்களுக்கு பாவமன்னிப்பு கிடைக்கும். இந்த இயேசுவை நம்பினா உனக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த இயேசுவை நம்பினா உன் வியாதி சுகமடையும். இந்த இயேசுவை நம்பினா உன் கண்ணீர் துடைக்கப்படும். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவர். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, வேதத்துல கூட ஒரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் வாழும் போது கண் பார்வை தெரியாத குருடன் இயேசுவை நம்பினான், விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்து கண் பார்வை கொடுத்தான். காது கேட்காத செவிடன் அநேக நாட்கள் கஷ்டப்பட்டான். இயேசுவை நம்பினான், விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்து அவன் செவியை கேட்க வைத்தான். பேச முடியாத ஊமை, பேசவே முடியாது, அவன் இயேசுவை நம்பினான், விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்து பேச வைத்தான். 40 வருஷங்களாக, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருஷங்களாக நடக்க முடியாத முடவன், அவனால் எங்கும் நடந்து போக முடியாது. இயேசுவை நம்பினான், விசுவாசித்தான், உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து அவனை நடக்க வைத்தான். குஷ்டரோகி அவனை ஓரமா ஒதுக்கி வைத்திடுவாங்க. அவனால எங்குமே போக முடியாது, நல்லா வாழ முடியாது, வீட்டில் சேர்த்து கொள்ள மாட்டாங்க. இயேசுவை நம்பினான், விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை சுகமாக்கினான். இன்றைக்கும் இந்த வார்த்தை மூலமாக இந்த பகுதியில் கேட்கிற அன்பான தாய் தகப்பன்மார்கள், சகோதர சகோதரிகளே, உன் வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? போராட்டம் இருக்கிறதா? சமாதானம் இல்லையா? நிம்மதி இல்லையா? உன் வாழ்க்கையில ஒரு வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறதா? குடி பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறியா? சமாதானம் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு சரீரத்தில் வியாதி வந்து அநேக முறை மருத்துவமனைக்கு போய் அநேக மாத்திரை எல்லாம் போட்டு சரியாகாமல் உள்ளே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? வலி வேதனையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறியா? இந்த இயேசு இந்த சத்தத்தின் மூலமாக உன்னோடு நீ பேசுகிறா. நீ மனம் திரும்பி இயேசுவை நீ ஆண்டவராக இரட்சகரை ஏற்றுக்கொண்டா, அவரை நீ நம்பினால், விசுவாசித்தா, நிச்சயம் இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு விடுதலையை தருவா, உனக்கு ஒரு சமாதானம் தருவா, உனக்கு ஒரு நிம்மதியை தருவா. ஏனென்றால் நம்ம பார்க்கும் போது உங்க மத்தியிலே பார்த்தீங்கன்றால் வேதத்திலே நீங்க சொல்லப்படுகிறது, சகைவே என்ற ஒரு மனிதன். சகைவு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பெரிய ஒரு பணக்காரன். அவன்கிட்ட அதிகமாக நல்ல பணம் இருந்தது, பொருள் இருந்தது, நகை இருந்தது, நிலம் இருந்தது, வீடு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் உள்ளத்தில் நிம்மதி கிடையாது, அவன் உள்ளத்தில் ஒரு சமாதானம் கிடையாது. அவன் வாழ்க்கையிலே பணம், பொருள், வீடு இதுதான் இருந்தது தவிர நிம்மதியான தூக்கம் கிடையாது. சரீரத்திலே நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடையாது. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் என்கிட்ட அநேக அவன் வட்டி விடுகிற ஒரு மனிதன், வட்டிகளை ஒரு வட்டி அதிகமாக சம்பாதிக்கிற ஒரு மனிதன் சகைவு. ஆனால் அவன் வாழ்க்கையிலே இயேசு வருகிறார், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சமாதானம் கொடுக்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் ஓடி வந்தான். இயேசு சொன்னா, நான் உன்னோட வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லி அவன் சந்தோஷத்துடனே அவன் உள்ளத்திலும் தன் வீட்டிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அதுக்கு பிற்பாடு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சமாதானம் கிடைத்தது, நிம்மதி கிடைத்தது. ஏனென்றால் பணத்தை வைத்து பொருளை வாங்க முடியும், பணத்தை வைத்து வீட்டை வாங்க முடியும், ஆனால் சமாதானத்தை வாங்க முடியாது, நிம்மதியை வாங்க முடியாது, நல்ல தூக்கத்தை வாங்க முடியாது. ஆனால் அந்த இயேசு என் உள்ளத்தில் வந்தா, இயேசு என் வீட்டில் வந்தா, எனக்கு சமாதானம் கிடைச்சது, நிம்மதி கிடைச்சது என்று எல்லாருக்கிட்டையும் அநியாயமாய் வாங்கினேன். அநேக இடத்துல அந்த பணம் எல்லாம் அவன் திரும்ப நாளதனையாய் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் நல்லா இருக்குது, பொருள்கள் நல்லா இருக்குது, உன் உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறியா? சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறியா? பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் நீ இருக்கிறியா? வியாதியிலே சுகம் இல்லாமல் இருக்கிறியா? இந்த இயேசுவை நீ நம்பிப்பா. இந்த இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மீறுமத்தை காயப்பட்டா, நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டா, உனக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை தீர்ப்பு இயேசு சிலுவிலே வந்தது. பாருங்க, ஏப்ரல் மாதம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி உங்க காலாண்டில் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவிலே
மரித்த நாள் புனித வெள்ளி, பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்கள். எதற்காக இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்து மரித்தார்? எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே கண்ணீர் விட்டார்? எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே உயிரை கொடுத்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவில் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே கண்ணீர் விட்டார். உன்னை வாழ வைப்பதற்காக தன் வாழ்க்கையை சிலுவில் அவர் ஒப்பு கொடுத்தார். உன்னை வாழ்க்கையில உயர்த்துவதற்காக சிலுவில் அவர் தாழ்த்தப்பட்டார். உனக்கு நீ சாகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைக்க இயேசு கிறிஸ்து சிலுவிலே உயிரை கொடுத்தார். அவர் சரீரத்துக்கிற எல்லா ரத்தத்தை சிந்தினார். அவர் நமக்காக கண்ணீர் விட்டார், மரித்தார். 3ஆம் நாள் ஈஸ்டர் 20ஆம் தேதி என்று உங்க காலாண்டிலே வரும் பாருங்க. அந்த நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த நாள். இன்றைக்கும் இந்த உலகத்துல பிறந்த பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கிறது. ஆனா மரித்த மனிதன் மீண்டும் உயிரோடு இந்த உலகத்துல வந்தான் என்று சரித்திரத்திலே கிடையாது. யாருடைய கல்லறையும் திறந்தது கிடையாது, மூடுதாகவே இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. நீங்க யூடியூப்ல எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவின் கல்லறை என்று போட்டு பாருங்க, அந்த கல்லறை திறந்திருக்கிறது. அது உள்ள போய் பார்க்கறாங்க, இயேசு இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? உனக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த நித்திய ஜீவன், அந்த மோட்சம், அந்த சொர்க்கம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நீ செய்கிற தியானத்தினாலும் புண்ணியத்தினாலும் தான தர்மத்தினாலும் நீ அநேகருக்கு உதவி செய்வதனாலும் அதனால நித்திய ஜீவன் கிடைக்காது. புண்ணிய ஸ்தலத்துக்கு நீ பாடுபட்டு போவதனாலே மோட்சம் உனக்கு கிடைக்காது, சொர்க்கம் உனக்கு கிடைக்காது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவனும் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது, அந்த மோட்சத்துக்குள்ளே போக முடியாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லா வாழ வேண்டும் என்றால் இயேசுதான் வழி. ஒரு மனிதன் மரித்து நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும் என்றால் இதற்கு வழி இயேசுதான். இந்த உலகத்தை சத்தியப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் இயேசுதான். மரித்தாலும் நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும் என்றால் இயேசு சொன்னார், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. ஆகியால் இந்த இயேசு கிறிஸ்து 1000 பரிசுத்தவான்களோடு தேவதூதரோடு இந்த பூமிக்கு சீக்கிரமாக வரப்போகிறார். இது நாங்க சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனே கடைசியா சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை. நான் திரும்ப சீக்கிரமா அந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகிய அந்த பூமிக்கு சீக்கிரமாகவே அவர் வரப்போகிறார். எப்படி இந்த பூமிக்கு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரோ, வாழ்ந்தாரோ, மரித்தாரோ, உயிர்த்தெழுந்தாரோ, அதே போன்று திரும்பமாக ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, சர்வலோகத்தின் அதிபதியாக, சர்வலோகத்தின் நீதிபதியாக இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இந்த பூமியில பாவ வாழ்க்கையை விட்டு அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருவார். எனக்கு இயேசு வேண்டாம், நான் பாவத்திலே வாழ்வேன் என்று நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் மரணம் ஒரு நாள் நிச்சயம், மரணம் ஒரு நாள் நிச்சயம். உன் ஆத்துமா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரித்த பிற்பாடு உன் ஆத்துமா நரகத்து போகும் என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இந்த நரகத்திலே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகிய நரகத்தில் போய் நீங்க சித்திரவதைப்பட ஆண்டவர் விரும்பல. பாருங்க, மதிய நேரத்தில் அடிக்கிற வெயில்ல கொஞ்ச நேரம் நம்மளால நிற்க முடியல. எப்படி வெயில் அடிக்குது என்று எல்லாரும் கஷ்டப்படுறோம். வெயில் நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் நெகலா இருந்தா குளிரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வெயில் எவ்வளோ மில்லியன் கணக்கு தூரத்தில் இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை இந்த பூமியில நாம் நிற்கிற நம்மளாலே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தாங்க முடியலன்னா, நரகம் என்பது ஆயிரமாக கொடுமை உள்ள இடம். அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது சொல்லிதான் இயேசு கிறிஸ்து அவர் கடைசி மூச்சை நமக்காக சிலுவையில் விட்டார். கடைசி சொட்ட சிலுவையில் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு பாவத்தை மனம் திரும்பி பாவ வாழ்க்கை விட்டு அவருக்காக வாழ்களுக்கு அந்த மோட்சம், நித்திய ஜீவன், சொர்க்கம் கிடைக்கும். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீ என்னதான் தானம்
நன்மர்கள் செய்திருந்தாலும் சரி, ஆனால் பாவத்தில் மரித்தால் நரகம் என்று வேதம் சொல்கிறது. ஆகிய அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நரகத்துக்கு போக, பாதாளத்துக்கு போக ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பவில்லை. அதற்காக தான் சிலுவையிலே உயிரை கொடுத்தார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்க மேல் அன்பா இருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க உங்க பகுதியில் வந்திருக்கிறோம். உங்க கையில ஒரு கைப்பிரதி கொடுத்திருப்பாங்க. தயவு செய்து அன்பாக சொல்லுகிறேன், அந்த கைப்பிரதியை நீங்க படிங்க. அதில் இயேசு கிறிஸ்துடைய வசனம் இருக்கிறது. அந்த வசனம் உங்களை வாழ வைக்கும், உங்கள் கண்ணீரை துடைக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். உங்களை யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களிடத்துல வாங்க. உங்களுக்காக ஒரு 5 நிமிடம் இங்கே காத்திருப்போம். உங்க வாழ்க்கையில பிரச்சனையா, போராட்டமா, கஷ்டமா, பெரிய சூழ்நிலையிலிருந்து விடுதலை இல்லையா, கடந்தொழிலே கஷ்டப்படுகிறீங்களா, வியாதியிலிருந்து கஷ்டப்படுகிறீங்களா, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லையா, நீங்க யாரா இருந்தாலும் சரி எங்க இடத்துல வரலாம். நாங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நாங்களே இயேசுவால் தான் நன்மை பெற்றோம். அந்த நன்மை இலவசமாய் உங்களுக்கு கொடுக்க இயேசு சொல்லி எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். எங்க இடத்துல வாருங்கள், உங்களுக்காக நான் ஜெபிப்போம். இதே பக்கத்தில் கேஎம் கார்டன்ல 1ஆம் தெருவில் கல்வாரி சிலுவை சபை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைதோறு காலை 10 மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது. மாலையிலும் 7 மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். உங்க கையில கைப்பிரதி கொடுத்திருப்பார்கள். அதில் சபையுடைய அட்ரஸ், விலாசம் இருக்கிறது. நீங்கள் யாவரும் வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை விடுதலை தந்து உங்களுக்கு சமாதானம் கொடுத்து நித்திய ஜீவனை தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.